ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டெக். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை கொண்டிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் என்னதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வந்து டிஸ்பிளே செட்டப் ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் அண்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்து வந்து நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுத்திப்பேன், அதனோட பேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கஷன் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டைப்பிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், முதல்ல வந்து டவுன்லோட் லிங்க் தான் வரும், அதனோட பேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் வந்து ஃபாலோவிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபாலோவிங் வந்து C+ கொடுத்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலே வந்து கொடுத்திப்பேன், அதனோட பேர் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி வந்து வீடியோக்கு மேலேயும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்கு அப்ளேட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பர்மிஷன் கேட்கும். செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு 3 பர்மிஷன் வந்து கேட்கும். அந்த பர்மிஷன் வந்து கொடுத்துருக்கு. அந்த பர்மிஷன் நீங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பட்டன் வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும். அந்த 3 பர்மிஷனை வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒன்று ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் கொடுத்திருப்பாங்க. நீங்கள் செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக் வேணுமெண்டா ஆன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை செகண்டுக்கு வேணுமென்று கொடுத்திருக்கிறாங்க அதை வந்து செட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் மூடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேட்டரி வந்து லோவாக இருக்கும்போது வந்து ஆக்டிவேட் மூடில் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து லோ இருக்கும்போது வந்து மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சு கொள்ளலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷனை வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கக்கூடியது வந்து ஸோ அதை வந்து ஒன் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை வந்து ஒன்றாக வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காட்டக்கூடிய மாதிரி. ஸோ சில நோட்டிஃபிகேஷன் வந்து வரும்போது வந்து மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனூடாக வந்து இருக்கும்போது வந்து நாங்கள் அதை வந்து பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து பேட்ரி வந்து கூடுதலாக வந்து இறங்கக்கூடிய மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தருணங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த அப்ளிகேஷனை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கொடுத்திக்கிறாங்க யூஸ் வால்பேப்பர் என்று கொடுத்திக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா வால்பேப்பர் இதாக்குறாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மூட், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இது ஐகான் சைஸ் இந்த மாதிரி வந்து நிறைய இது வந்து இதில் கொடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தேவையான கலர் அந்த மாதிரி எல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். இதனூடாக வந்து பார்த்துக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கணும். அதே போல் ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆப்ஸ் பற்றி கொடுத்திக்கிறாங்க. ஸோ உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் அனைத்தும் வந்து இந்த இடத்துல வந்து வந்துடும், உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஸோடைய வந்து உங்களுக்கு இதனோட பார்த்துக்கலாம். ஸோ அதே போல் வந்து மோர் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து லாக் வேணுமெண்டா ஆன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கான்ட்ராக்ட் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு அதே போல் வந்து ஆக்டிவேட் அதை இது கொடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையானதாக கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஹவர்ஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு தேவையான கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அனைத்தும் வந்து செய்யக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதும் அதே போல் வந்து உங்களுடைய டிஸ்பிளே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதும் உங்களுடைய மொபைல் வந்து லோவாகும் போது வந்து ஸோ சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்னும் நல்ல தகவல் நல்ல பதிவோடு வந்து சந்திக்கிறேன்.